போய் படிப்பு தேடி போவோம். நம்ம பையனை என்ன பண்றது? அவனை அம்மாச்சி வீட்டில் வந்துட்டு அண்ணாச்சி கடைக்கு வேலைக்கு போக சொல்லிடும். நம்ம ரமேஷை கூப்பிடுதேன். இந்த ரமேஷ் எங்க வாடா. என்னப்பா? நானும் அம்மாவும் வேலை தேடி மெட்ராஸுக்கு போகிறோம். நீ அம்மாச்சி வீட்டிலேருந்து அண்ணாச்சி கடைக்கு வேலைக்கு போப்பா. அப்போ நான் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறது? நீ படித்து என்னப்பா செய்கிற? வேலைக்கு போனாலும் பணம் சம்பாதிக்கலாம். இல்லப்பா, நான் பள்ளிக்கூடத்துக்கே போகிறேன். அம்மா அப்பா கஷ்டத்தை புரிஞ்சுக்கப்பா. சரிப்பா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரிம்மா. என் ஃப்ரெண்டு ஏற்கனவே வேலை இருக்குன்னு சொன்னா. இப்போ வேலை இருக்குன்னு அந்த ஃபோன் அடிச்சு கேட்டு குமாரே. ஹலோ கந்தசாமி, எப்படி இருக்க? நல்லா இருக்கா? வேலை இருக்கு சொன்னதாடா. இப்போ வேலை இருக்காடா? மட்டும் லைட்டா நான் இப்போ வேலைக்கு நீ வாரியாடா? நான் எப்படா வர்றது? ட்ரெயினில் தான் வரும், தெரியும். ட்ரெயின்னா என்னதுடா? ரயில் பெட்டி உனக்கு தெரியாடா? இந்த கூப்பிட்டு போமா அதுவா? அதுதான் வரணும். நான் எப்படா வருது? ட்ரெயினில் தான். சரி, நீ எப்போ வர? அவங்க நாளைக்கு காலைல வந்துடும்டா. சீக்கிரமா வாடா. சரி வச்சுட்டேன்டா. வச்சுருடா. இருவரும் சென்னை வந்து சேர்ந்தனர். நம்ம சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. நீ கூப்பிட்டு குமாரே. ஹலோ கன்சனி, வந்துட்டியா? வந்துட்டேன்டா. இவள் கூப்பிட வரையாடா? கன்சனி, கொஞ்சம் வேலை இருக்கா? அட்ரஸ் சொல்லிட்டு நீ வாரியா? போட எனக்கே வந்து தெரியாம அவங்க அடிச்சு போடும்டா. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு, நீனும் வா, நானும் வரேன். சரிடா வச்சிருக்கேன். வச்சிருக்கேன். எங்க பெருசா பெட்டி பெட்டியா இருக்கலாங்க. இது யாருக்கே கட்டிப்போம். அந்த வாரம் தம்பி கேட்கும். தம்பி பெருசா பெட்டி பெட்டியா இருக்கலாம். அது யாருக்கா கேட்டா? ஐ டோன்ட் நோ தான் கேட்டாலும் போல. பெருசா கட்டிட்டு கட்டிமா இருக்கலாங்க. யாருக்கே கட்டிப்போம். அந்த வாரம் தம்பி கேட்டு பார்ப்போம். தம்பி பெருசா கட்டிட்டுமா இருக்கலாம். யாருக்கா கேட்டா? இதுவும் ஐ டோன்ட் நோ தான் கேட்டாலும் போல. முதல்ல பெருசா பெட்டி பெட்டியா இருந்துச்சு. அது யாரு கேட்டனா அதுவும் ஐ டோன்ட் நோ. இப்போ பெருசா கட்டிட்டு கட்டிமா இருக்கு. இது யாரு கேட்டா இதுவும் ஐ டோன்ட் நோ தான் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ பாடி சீட் அடி ஆமா ஐ டோன்ட் நோ தான் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. எப்போ இந்த வா லட்சுமி யாருப்பா இறந்து போயிட்டா? ஐ டோன்ட் நோ இறந்து போயிட்டாரா? பெருசா பெட்டி பெட்டியா கட்டி பெருசு கட்டிட்டு மாமா கட்டி இறந்து போயிட்டாரு. கன்சனி வந்துட்டு இருந்தா இவ்வளோ நேரம் வரவல்ல சுத்தி போட்டான்டா. மைசூர் அப்போதைக்கு சோகமா இருக்கு. நான் வரவல்ல பெருசா பெட்டி பெட்டியா இருந்துச்சு. அது யாருக்குன்னா ஒரு தம்பி கேட்டோமா ஐ டோன்ட் நோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரவல்ல பெருசா கட்டிடுமா இருந்துச்சு. அது யாரு கேட்டோமா அதுவும் ஐ டோன்ட் நோ கேட்டாலும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரும் இறந்து போயிட்டாரு போனாங்க. அவங்கள வந்து நமக்கு போயிட்டு அவங்க யார் இறந்து போயிட்டான்னு கேட்டோமா ஐ டோன்ட் நோ இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. இறந்து போயிட்டாங்க. ஆமாடா.
ஐடோன்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். உனக்கு எப்பறம் தெரியும்? என் பையனை எனக்கே சொல்லி கொடுத்தான். உன் பையனுக்கு யாராவது சொல்லி கொடுத்தா? என் பையன் எங்கள் அம்மாவோட பஞ்சாடி இங்கிலீஷ் ஸ்கூல் 7 மட்டும் தான் படிக்கான். அங்கே கல்வி ஒழுக்கம் இங்கிலீஷ் எல்லாமே நல்லா சொல்லி தருவாங்க. ஆனால் எங்கள் மெட்ராஸில் கல்வி ஒழுக்கம் இங்கிலீஷ் எதுவுமே நல்லா சொல்லி தரல. சரிடா போயிட்டு வரேன்டா. ஏதோ 1 மணி கிளம்புல நான் வர வரல பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அப்படி இருந்தால் தப்பாங்க. என் பையனை வேலை பார்க்க விட்டுட்டேன்டா. அப்போ உன் பையனை எங்கே கூட்டு போய் நான் படிக்க வைக்கேன்? வேண்டாம்டா, என் பையன் கிராமத்துலேயே படிக்க வைக்கேன்டா. ஸோ பையனை நல்லா படிக்க வேலைக்கு போகிறேன். சரிடா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை எங்கள் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க. நன்றி.